வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ரசம் தான் வைக்க போகிறோம். இந்த ரசத்துக்கு சைடிஷே தேவையில்லை, ஏன்னா முருங்கைக்காய் ரசம் தான் வைக்க போகிறோம். அதையே நம்ம சைடிஷாக எடுத்துக்கலாம். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் 3 வரமிளகாய், 3 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மல்லி, 6 பல் பூண்டு. முதல்ல இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதோட 200 கிராம் அளவுக்கு பொடியாக நறுக்கின தக்காளியை சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டை வாணலியில் ஊற்றிடலாம். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் அலசி 1 கப் தண்ணியும் கூடவே 1.5 கப் தண்ணியும் சேர்க்கிறேன். மொத்தமாக 2.5 கப் தண்ணி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 முருங்கைக்காயை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை 1 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்து வந்துருச்சு. இப்போ இதில் 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டு முருங்கைக்காய் வெந்திருக்குதாங்கிறத உறுதிப்படுத்திக்கணும். இப்போ இங்கே முருங்கைக்காய் நல்லாவே வெந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் காய வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு. 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். நல்லா கலந்து விட்டு ரசத்தில் ஊற்றிடலாம். இந்த ரசத்தோட சுவைக்கும் மணத்துக்கும் இன்னொரு தட்டு சாதம் சாப்பிடலாம்னு தோணும். ரொம்ப சுலபமாக அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த முருங்கைக்காய் ரசத்தை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.